ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு நம்பர் ஆம்ஸ்ட்ராங்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னா, அது தனித்தனியா கியூப் பண்ணி ஆட் பண்ணும்போது வர ரிசல்ட்டும், நம்ம இன்புட்டா வாங்குன நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா, அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ நம்மளோட லாஜிக் வந்துட்டு 3 டிஜிட்க்கு மட்டும் ஒர்க் ஆகுற மாரி பண்ணக்கூடாது. 4 டிஜிட்டா இருந்தாலும், அது வந்துட்டு கியூபுக்கு பதிலு பவர் 4 பண்ணணும். 5 டிஜிட்டா இருந்துச்சுன்னா, பவர் 5 பண்ணணும். ஸோ இந்த மாரி நம்ம எல்லா இன்புட்டுக்கும் ஒர்க் ஆகுற மாரி நம்ம லாஜிக் எழுதணும். இது கிட்டத்தட்ட பாலிண்ட்ரோம் நம்பர் மாரியே இருக்கும். ஆனா கொஞ்சம் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இது எத்தன டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லாஜிக் நமக்கு தேவ. ஓகேவா? ஸோ எடுத்தோனே யூசர் கிட்டேருந்து இன்புட்டா என்ல வாங்குவேன். அத எடுத்து எம்ல காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா என் வந்துட்டு இங்க 0 ஆயிடும். ஸோ சேஃப் சைடுக்கு நான் என் எடுத்து எம்ல எடுத்தோனே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ப யூசர் கிட்டேருந்து இன்புட்டா வந்துட்டு என்ல 153ங்கிற வேல்யூவ வாங்குறேன். அத எடுத்து எம்லயும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எம்லயும் அதே வேல்யூ தான் அசைன் ஆயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு சின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். எத்தனை டிஜிட்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. அதில் இனிஷியலாக 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போது வைல் லூப்பில் என்னோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கேட்குறேன். கண்டிஷன் ட்ரூவு. கண்டிஷன் ட்ரூனா கவுண்ட்டில் ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எண்ணை வந்துட்டு 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அதை 153ஐ 10ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 15. ஓகேவா? அந்த 15ங்கிற கோஷன்ட் தான் போயிட்டு என்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஸ்லாஷ் வந்துட்டு கோஷன்ட் யூஸ் பண்ணும். ஸ்லாஷ் வந்துட்டு கோஷன்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ என்ல வந்து 15 ரீப்ளேஸ் ஆகிடுமா? இப்போ நெக்ஸ்ட் வாட்டி கண்டிஷன் செக் பண்ணும். வைல் லூப் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழே வரும். கவுண்ட்டை 2ன்னு மாற்றி விடும். அதுக்கப்புறம் அந்த 15ஐ திரும்ப 10ஆல் டிவைட் பண்ணணும் 1 டைம்ஸு. ஓகேவா? இந்த 1ங்கிற கோஷன்ட் தான் போயிட்டு என்ல இப்போ ரீப்ளேஸ் ஆகும். இப்போ எகெயின் வைல் லூப் கண்டிஷன் செக் பண்ணும். 1 நாட் ஈக்குவல் டு 0 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கவுண்ட் வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ n இஸ் ஈக்குவல் டு n/10னா 1ஐ 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0 டைம்ஸு. ஓகேவா? அப்போ இந்த 0ங்கிற கோஷன்ட் தான் போயிட்டு nல ரீப்ளேஸ் ஆகும். இப்போ வைல் லூப் கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ கவுண்ட்ல என்ன கடைசியா இருக்கும்னா 3. அப்போ 3 டிஜிட் நம்பர்னா 3ங்கிற கவுண்ட்டு நமக்கு இந்த மாரி தனித்தனியா பிரிச்சு எடுக்கும்போது கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனைன்னு தெரிஞ்சிருச்சு. இத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நம்பரா எடுத்து அத கியூப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 கியூப் பண்ணணும், 5 கியூப் பண்ணணும், 1 கியூப் பண்ணணும். 3 கியூபு ப்ளஸ்ஸு 5 கியூபு ப்ளஸ்ஸு 1 கியூப். இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணுங்க. 3 கியூப் வந்து 27, 5 கியூப் வந்துட்டு 125, 1 கியூப் வந்துட்டு 1. இப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணுங்க. 5 + 1 6, 6 + 7 13, பேலன்ஸ் 1, 1 2 2. அப்போ வந்து 5 வரும். லாஸ்ட்டா அந்த 1 வரும். இப்போ பாருங்க. கிவன் நம்பரும் 153. இத நம்ம எல்லாத்தையும் கியூப் பண்ணி ஆட் பண்ணி வர ரிசல்ட்டும் 153. இது 2ம் சேமா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லிடலாம்னா, ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம கவுண்ட் மட்டும் தான் 3 டிஜிட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த லாஜிக்க கண்டுபிடிக்கிறது கீழ கோடிங் எழுதியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கீழ பார்ப்போம். ஸோ அதுக்கு இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம் எடுத்து திரும்ப ஏன் என்ல காப்பி பண்றேன்னு புரியுதா? கவுண்ட் நம்ம பண்ணும்போதே என் வந்து 0 ஆயிருக்கும். அப்போ 0 வச்சு நம்ம இந்த கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது. அதனால எம்ல தான் வந்துட்டு என்னோட காப்பி ஆல்ரெடி இருக்கும். அதனால திரும்ப வந்துட்டு அந்த எம் எடுத்து என்ல வச்சுக்கிறேன். இப்போ என்ல கரண்ட்டா திரும்பியும் 153 இருக்கும். எம்லயும் 153 இருக்கும். ஓகேவா? இப்போ சம் பண்றதுக்கு எஸ்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அதில இனிஷியலா 0 இருக்கு. இப்போ வைல் லூப்ல என்ன கண்டிஷன் செக் பண்றேன்? என்னோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றேன். கண்டிஷன் ட்ரூனா இந்த 3 லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்சன்டேஜ் சிம்பல் யூஸ் பண்றேன். அப்போ ஆர்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேனா? ஓகே. n%10னா nல கரண்ட்டா 153 இருக்கு. அத 10ஆல டிவைட் பண்ணும்போது 15 டைம்ஸு. அந்த 3ங்கிற ரிமைண்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நான் இங்க வந்துட்டு s s + பவர் ஆஃப் r, cனா sல ஏற்கனவே 0 இருக்கு. அப்போ 0 + பவர் ஆஃப் r, cனா rல 3 இருக்கு. கவுண்ட்ல ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சது ஞாபகம் இருக்கா? cலயும் 3 தான் இருக்கும். அப்போ 3, 3. அப்போ 3 பவர் 3 வந்து என்னது?
27. அப்போ இந்த 0 + 27 27ங்கிற வேல்யூ தான் எடுத்தோனே எஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப அடுத்து வந்து n = n/10 இந்த கோஷன்ட் வந்துட்டு nல போய் ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? திரும்ப வைல் லூப்ல கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் வந்து ட்ரூவு. 15 வந்து நாட் ஈக்குவல் டூ 0வா? திரும்ப இந்த 3 ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ 15 10ஆல டிவைட் பண்ணணும். 1 டைம்ஸு நமக்கு ரிமைண்டர் வந்து 5ங்கிறது வரும். அத எடுத்து Rல ஸ்டோர் பண்ணிடணும். இப்போ s = s + பவர் ஆஃப் r, c. அப்போ sல ஏற்கனவே 27 இருக்கு. 27 + பவர் ஆஃப் 5, 3. அது r, cனா rல 5 இருக்கு. கவுண்ட்ல 3 இருக்கு. 5, 3னா 5 கியூப்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 27 + 125 அந்த வேல்யூ வந்துட்டு sல போய் ஸ்டோர் ஆகும். என்ன வரும்? 135, 145, 152. 152ங்கிறது sல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்ப n = n/10னா இந்த கோஷன்ட் 1ங்கிறது nல போய் ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ வைல் லூப்ல அகைன் கண்டிஷன் செக் பண்றோம். 1 வந்து நாட் ஈக்குவல் டூ 0 1 கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப இந்த 3 ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணணும். n% இப்போ 1 10ஆல டிவைட் பண்ணணும். 0 டைம்ஸு நமக்கு ரிமைண்டர் 1 வரும். அத எடுத்து Rல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் s = s + பவர் ஆஃப் r, cனா ஏற்கனவே sல 152 இருக்கு. ப்ளஸ்ஸு பவர் ஆஃப் r, cனா rல 1 இருக்கு. 1, 3. அப்போ 1 கியூப் வந்துட்டு 1 தான் வரும். இப்போ 152 + 1 வந்து என்ன வரும்? 153ன்னு வரும். அத வந்து sல ஸ்டோர் பண்ணிட்டு, இப்போ n = n/10னா கோஷன்ட் என்ன வந்துச்சோ அத எடுத்து nல மாத்திடுங்க 0ன்னு. இப்போ வைல் லூப்ல அகைன் போய் கண்டிஷன் செக் பண்ணுது. 0 நாட் ஈக்குவல் டூ 0 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னா கீழ வந்துரணும். கீழ வந்தா இங்க ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? எஸ்ஸோட வேல்யூ எம்மோட வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்றோம். எஸ்ல வந்துட்டு 153 இருக்கு. எம்ல வந்து 153 இருக்கு. 2ம் சேமான்னு கேட்டா சேமு. அப்ப நம்ம அவுட்புட்ல ஆம்ஸ்ட்ராங்ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒர்க் ஆகும். இந்த மாரி டிஜிட்ட கவுண்ட் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாரி இந்த பவர் ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா, எந்த இன்புட் குடுத்தாலுமே அது ஆம்ஸ்ட்ராங் கண்டுபிடிச்சு குடுக்கும். 2 நம்பரா இருந்தாலும் சரி, 3 டிஜிட் நம்பரா இருந்தாலும் சரி, 4 டிஜிட் நம்பரா இருந்தாலும் சரி. ஓகேவா? இப்ப இந்த லாஜிக்க சி புரோகிராம்ல மாத்தியாச்சு. இப்ப எடுத்தோனே டிக்ளரேஷன் பார்ட்ல எல்லா வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து யூசர் கிட்டேருந்து இன்புட்டா ஒரு நம்பர வாங்குறேன். அதுக்கப்புறம் கவுண்ட் பண்றேன். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து கியூப் பண்ணி சம் பண்றேன். சம் பண்ணி வர ரிசல்ட்டையும், இன்புட் நம்பரையும் சேமான்னு செக் பண்றேன். ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங்ன்னு பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். என்ன அவுட்புட் வருதுன்னு தெரியும். ஸோ 153 தனித்தனியா எடுத்து கியூப் பண்ணி சம் பண்ணாலும் 153 தான் வரும். ஸோ இட் இஸ் எ ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா? நம்ப வேற இன்புட் ஏதாவது குடுத்து பார்ப்போம். 151 குடுத்தா அது வந்து நாட் எ ஆம்ஸ்ட்ராங். ஸோ கரெக்ட்டா வந்துட்டு கண்டுபிடிக்குது. லாஜிக் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது.